Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL அதாவது உமன்ஸ் IPL மேட்ச்ல நடக்க இருக்கிற 18வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா RCB உமன்ஸ் அண்ட் UP வேரியஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வெனு பொறுத்த லக்னோல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இப்ப இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த லக்னோட பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 2 மேட்ச் சம்திங் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ஸ்ல ஸோ ஆப்போனன்ட் டீமுக்கு பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எல்லாம் கம்மியா ஒரு 180+ ஸ்கோர் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டாங்க. செகண்டா சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதே செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு நல்ல ஒரு கிரிப் இருந்துச்சு, நல்ல ஒரு டேர்னிங் இதெல்லாம் இருந்தனால ஸ்விங் நல்லா இருந்தனால ஒரு 140 ஸ்கோர் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. செகண்டா பவுல் பண்ற பவுலருக்கு அதை சுத்தமா சப்போர்ட்டிங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டியூ ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், கிளியரா அந்த டியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ரொம்ப மழை பெஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் நல்ல டியூ ஃபேக்டர் இருக்கனால பாலை நல்லா கிரிப் பண்ணி அவங்களால பவுல் பண்ண முடியல. செகண்டா பவுல் பண்ற டீமால பாலை கிரிப் பண்ணி அவங்களால கரெக்டா பவுல் பண்ண முடியாதனால இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டேஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. காரணம் ஒரு பர்டிகுலர் டோர் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா டியூ ஃபேக்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனால ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டேஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்ப அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபண்டேஜ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க பார்த்துதான் நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணினா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கிராண்ட் லீக்ஸ்ல பே பண்றது இந்த 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட்ல கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம WPL வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. 10 பேருக்கு iPhone 16, 11 - 20 பேருக்கு iPad 10 ஜெனரேஷன், 21 - 30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ் பேக் வந்து நம்ம XL11 டைரக்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம XL11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சுக்கு நிறைய மேட்சஸ்க்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்அவேஸ் எதுக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த கொடுக்குற மேட்சஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த ஆப் XL11 ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துரும். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் லெவல்ல பிளே பண்ணல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஒரு மேட்சும் பேட் செகண்டா பண்ண டீம் ஒரு மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 150 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அகிய ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் குஜராத் உமன்ஸ் 186க்கு 5 விக்கெட், லோவர் ஸ்கோர் UP உமன்ஸ் 105க்கு 10 விக்கெட்டும் வந்து இழந்திருக்காங்க. இப்போ அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ODI பார்க்கும் போது ஆவரேஜ் ஸ்கோர் 136 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 52 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 20 விக்கெட்டும் ஸ்பின்னர் 32 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுல பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், ஃபாஸ்ட் பவுலரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அதிகமான டேர்ன் அதுல கிடைக்குது. விக்கெட் ஆப்ஷன் அதிகமாகவும் வந்து இருக்கு. அடுத்ததான் ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல UP வேரியஸ் 2 மேட்சஸும் RCB உமன்ஸ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த 2 டீம்ல இருக்கிற ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸோ இந்த மேட்ச் 2 டீமுக்கு RCBக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு RCBக்கு. 5வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. UP வேரியஸ் எல்லா மேட்சும் பிளே பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து கடைசி கட்ட மேட்சா வந்து இருக்கு. இந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணாலும் ஒண்ணுதான், வின் பண்ணாட்டி ஒண்ணுதான், எலிமினேட்டர் அப்படிங்கிறது
வின் பண்ணியே ஆகணும். அடுத்த இருக்க 2 மேட்சஸ் அவங்க நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் வந்து வின் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ஒரு டாப் ஆர்ல போவாங்களா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். லாஸ்ட் சீசன் வந்து கப் அடிச்சிட்டு இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு அடுத்த தொடர்ச்சியா 3 மேட்ச் ஓன் பிச்சிலேயே அதாவது பெங்களூர்லயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு இருக்க அந்த பவுலிங் செட்டப் பெருசா அவங்களுக்கு கை கொடுக்கல. பேட்டிங்ல என்னதான் இருந்தும் அடிச்சாலும் பவுலிங்ல அவங்களுக்கு பெருசா வந்து சப்போர்ட் கொடுக்கல. பட் இந்த 2 மேட்சும் இருக்கிற இந்த மேட்ச் லக்னோ நடக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பைல வந்து அவங்க கடைசி மேட்ச் வந்து நடக்குது. இந்த 2 மேட்ச்லயுமே அவங்க வின் பண்ணியே ஆகணும். வின் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு எலிமினேட்டர் ஆச்சு அல்லது ஃபைனல் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியே போயிட வேண்டியதுதான். எலிமினேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. அது இந்த மேட்ச் அதை வந்து தீர்மானிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுல இப்போ ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, டேனி மையாட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. எலிஸ்பெரி, ராகவி பிஸ், ரிச்சா கோஸ், கனிகா அனுஜா, ஜார்ஜா வேகம், கிம் காட், ஜினேரானே, எக்தா பெஸ்ட், ரேணுகா சிங், தாகூர். ஸோ இதான் ஆர்சிபி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அதே யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ், ஜார்ஜியா வேர்ல்ட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கிரண் அக்விரே, தினேஷ், தீப்தி சர்மா, சராவத், சினல் ஹென்ரி, உமா செட்ரி, எக்லஸ்டோன், சுல்தானா, கிராந்தி கவுட். ஸோ இதுதான் யூபி வாரியர்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி 2 டீம்ல இருக்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, அவங்களுக்கு இந்த டீம் மேட்சோட முக்கியத்துவம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். இப்போ 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ், அதாவது யூபியோட டபுள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா ஹாரிஸ், தீப்தி சர்மா, சினல் ஹென்ரி, இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஜார்ஜா ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் அப்படிங்கிற போர்டிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஜார்ஜா ஓவரோட ஆஃப் பிரேக் போலர், ஹாரிஸ் ஒரு ஆஃப் பிரேக் போலர், தீப்தி சர்மா ஒரு ஆஃப் பிரேக் போலர். கிட்டத்தட்ட எத்தனை ஆஃப் பிரேக் போலர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட் மேட்ச் கொடுத்த மாதிரி இந்த மேட்ச் கொடுக்க வாய்ப்பு கிடையாது ஜார்ஜா ஓவருக்கு. ஸோ இவங்க 3 பேர் தான் டபுள் ஆப்ஷன் பிக் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எலிஸ்பெரி, ரிச்சா கோஸ், கனிகா அனுஜா, ஜார்ஜா வேகம், இந்த 4 பேர் வந்திருக்காங்க. இதுல வந்து உமா செட்ரி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட பேட்டிங் டவுன் ரொம்ப பின்தங்கி இருக்குது, வந்தாலும் பெரிய ஸ்கோர் அவங்க அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நான் பிக் பண்ண கிடையாது. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கேன். இவங்களை பத்தி மட்டும் நம்ம டெத்தா வந்து பாத்துருவோம். ஹாரிஸ் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஓபன் பண்ற பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கு. அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு நல்லாவே அடிச்சு ஆடுறாங்க. வந்து பட்டா பாலும் போனா 6 4 இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுதான் ஆடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஹாரிஸ் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவுலிங்ல மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாங்க. அதுல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. ஒரு அளவு ஒரு விக்கெட் எடுத்துட்டோம்னா ஒரு பேட்டிங் வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், 25+. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ், ஸோ ஹாரிஸ் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க. இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. ஆஃப் பிரேக் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சரி, செகண்ட் பவுல் பண்ண ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு, டேன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹாரிஸ் வந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்தோன்னே பெரிய எக்ஸ்பெக்ட் தேவையில்லை. ஒரு விக்கெட், ஒரு 25. அண்ட் பேட்டிங்ல வந்தா போத் இன்னிங்ஸ்ல மேல 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஹாரிஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. தீப்தி சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆஃப் பிரேக் பவுலர். பேட்டிங் ஆர்டர் என்னதான் பண்றாங்க தெரியல. லாஸ்ட் சீசன் அவங்க பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும், இப்போ ஸ்டார்ட் அப்ல அவங்க பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும், நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் தீப்தி சர்மாட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர். இதுதான் அதுக்கு மேல அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே கொஞ்சம் அதிகமா தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோருங்கும் போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன். அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம் விக்கெட் கிடைக்காமையும் போகலாம், இல்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் இவங்கள்ட்ட நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சினல் ஹென்ரி, ஸோ சினல் ஹென்ரியோட ஃபார்ம் ஸ்டார்டிங் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 19 பால்ல 50 சம்திங் ஸ்கோர்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பால் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தகுந்தாக்குல பவுலர்ஸையும் கொடுத்து
விக்கெட்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த வெனு அவங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் போதமா இருக்கட்டும், செகண்டா போல் போதமா இருக்கட்டும், ரெண்டு விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சது சினல் ஹென்ரிக்கு இந்த வெனுல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சும் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. முதல் விக்கெட் நல்லா முக்கியமான விக்கெட்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க. செகண்ட் நடந்த மும்பையோட அந்த மேட்ச்லயும் ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ்லாம் அவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சினல் ஹென்ரி மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்க கிடைக்குது. இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஸ்கோர், ஓவரால ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஒரு 75+ இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சினல் ஹென்ரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த யூபிஆர்எஸ்ல இருக்க இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு பிளேயர் நான் ஒரு ஆப்ஷன்ல தான் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் பெட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. சினல் ஹென்ரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எலிஸ்பெரி, ஸோ எலிஸ்பெரியோட ஃபார்மை நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டாப் ஆர்டர் அளவுக்கு இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆளு தான் மேட்சுக்கு மேட்ச் நின்று போராடி ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஓவர், அதிகபட்சம் 2 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஜூரி கண்டிஷன்ல இருந்து ஃபுல்லா கியூர் ஆக கிடையாது. இதுல வந்து பவுலிங் ஆப்ஷன்ல பெருசா யாருமே எலிஸ்பெரி கொஞ்சம் நல்லா 4 ஓவர் பவுல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். பட் அவங்களோட இன்ஜூரி கண்டிஷனால பெருசா அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. ஒரு ஓவர், அதிகபட்சம் 2 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். எலிஸ்பெரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து தாராளமா ஒரு 50 இருந்து 60+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஆவரேஜா இந்த வெனுல எலிஸ்பெரிக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து நான் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பேட்டிங்ல இருந்து ஓவரால ஒரு 85 இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எலிஸ்பெரிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா எலிஸ்பெரி ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஆப்பரன் டீம்ல இருக்க உமா செட்ரி கம்பேர் பண்ணும்போது ரிச்சா கோஸ் பேட்டிங்கான டாப் ஆர்டர்ல இருக்குது. அவங்க வர டவுன் ஃபினிஷிங் ரோல் அல்லது ஸ்கோரிங் சேஞ்சிங் ரோல் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ ஸ்கோரை ஒரு டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்கு அவங்க வர ரோல் கரெக்டா இருக்கும். மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க ரோல் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் நம்ம ரிச்சா கோஸ் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் இருந்து அக்ரெசிவா பிளே பண்ணுவாங்க. அவங்களோட பால் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவங்க 6 அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் உள்ள ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் ரிச்சா கோஸ் எடுத்து நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஓவரால ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட். அந்த விக்கெட் கீப்பிங் ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 போது ஓவரால ஒரு 50 இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரிச்சா கோஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிச்சா கோஸும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. கனிகா அனுஜா. ஸோ கனிகா அனுஜா பொறுத்த வரைக்கும் ஆப்பரன் டீம்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். அதுக்கப்புறம் பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே கிடையாதுனால என்னைய பொறுத்தவரைக்கும் கனிகா அனுஜா கிட்ட நம்ம மினிமம் ஒரு ஓவர், அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மெனுல அந்த ஒரு ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் டேன் இருக்குது, சப்போர்ட்டிங் இருக்குது. ஏதாவது கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ஓவர்ல ஓவர் ஸ்கோர் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள எக்ஸ்டென்ஸ் ஓவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. மினிமம் 2 ஓவர். அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். அண்ட் பேட்டிங்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னா சொன்னோம். அடிச்சு ஆடிட்டு கண்டிப்பா ஒரு 10 பால் பிடிச்சாங்கன்னா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிடறாங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கனிகா அனுஜாவை பொறுத்த வரைக்கும். ஸோ கனிகாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜார்ஜா வேகம் லெக் பிரேக் பவுலர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாங்க. இவங்களோட பவுலிங் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா போகுது. பட் இருந்தாலும் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு தேவைப்படுற டைம்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. ஜார்ஜா வேகம் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யூபி வாரியர்ஸ்ல இந்த 3 பிளேயருமே ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது சேஃபான பிக். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆர்சிபியில எலிஸ்பெரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜ் வெர்கம் இந்த 3 பிளேயருமே ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கனிகா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. எலிஸ்பெரி கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மாலுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரிச்சா கோஸ் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தா யூபி வாரியர்ஸ். ஸோ யூபியோட அதர் பிளேயர்ஸோட டீடைல்ஸ் வந்து பார்த்துருவோம். இதுல ஜார்ஜியா வோல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து
ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜார்ஜியா வர்க்கம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபார்ம் வைஸ்ல லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வெனுவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல, டக்குனு விக்கெட் இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ட்ரைன் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க தவறான இந்த ஷாட் கீப்பருக்கு பின்னாடி பால தட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு ஆடினாங்க. பேட்ல கரெக்டா கனெக்ட் ஆகல, ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டு விக்கெட் வந்து இழந்துட்டு போயிட்டாங்க. நின்று இருந்தாங்க அப்படின்னா யூபி தான் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கும். கண்டிப்பா ஜார்ஜியாவில் நின்று இருந்தாங்க அப்படின்னா 100+ ஸ்கோர் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அடிச்ச ஸ்கோர்ஸ் அப்படி ஒவ்வொரு பாலுமே அடிச்சு பவுண்டரி 6 அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னா 100+ ஸ்கோர் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா யூபி வின் பண்ணிருக்கும், மும்பை தோத்துருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருந்துச்சு. பட் ஜார்ஜியா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே டக்குன்னு விக்கெட்ஸ் இழந்ததுனால பெரிய ஸ்கோர்ஸ் வந்து யூபியால டார்கெட் வைக்க முடியல. அது அவங்களுக்கு பெரிய மைனஸா போயிடுச்சு. இந்த மேட்ச் ஜார்ஜியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிரண் நவீர் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 52 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரண் நவீரை பொறுத்தவரைக்கும் மொதல் பால் இருந்து அடிச்சு தான் ஆடுறாங்க, அக்ரெசிவோட பிளே பண்றாங்க. அது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் அதே அவங்களுக்கு பெரிய மைனஸா வந்து போயிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்ணும் போது பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல டேன் இருக்கும், நல்ல வேகத்துல போடுவாங்க, ஸ்விங் நல்லா ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது அதுல பால் இருந்து அடிச்சு ஆடணும் அப்படின்னு நினைக்கிற கிரண் நவீருக்கு தவறான பால் மாட்டிக்கிச்சு, தவறான ஹிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேட்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பாலை மிஸ்டேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெம்பிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. அதே செகண்டா அவங்க பேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஆப்போனன்ட் டீம் இருக்க பவுலர்ஸ்க்கு ஸ்விங் இருக்காது, ஃபாஸ்ட் இருக்காது. ஏன்னா டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கனால பெருசா இருக்காதனால அது நல்லாவே பயன்படுத்திட்டு கிரண் நவீரை ஒரு நல்ல டார்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கிரண் நவீரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தினேஷ் அப்படியே சேஞ்ச், ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மேட்ச் 7 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, 3 மேட்ச்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் தினேஷ் கிராண்ட் லீக் பிக், ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்க மாட்டாங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராண்ட் லீக்ல ஏதாச்சும் ஒரு டீமுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சராவத் ஒரு நல்ல பேட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர், பேட்டிங் ஆர்டர்ல லாஸ்ட் பினிஷிங் ரோல்ல வச்சிருக்காங்க போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் உள்ள பிளேயர் தெரியும். தவறான ஷாட், தேவையில்லாத ஒரு ஷாட்டை இவங்க ட்ரை பண்ணி அதுல விக்கெட்ஸை வந்து அவங்க இழந்துட்டு போயிட்டாங்க. அந்த பால் அப்படி அவங்க அடிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா கரெக்டா அந்த ஒரு பால் வருது நம்மளுக்கு தெரிய தேவையில்லாத பால் அப்படிங்கிறதா தெரிஞ்சு அவங்க அடிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ அதுல தான் அவங்க விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. இந்த மேட்ச் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சினல் ஹென்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. உமா சேட்ரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், விக்கெட் கீப்பிங்ல ஒரு 15+ ஃபேண்டசி, ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 15, ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்லஸ்டோன் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செகண்டா பவுல் பண்றத கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டியூ ஃபேக்டர் ரொம்பவே அதிகமா இருக்கு, பாலை கிரிப் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வந்து எக்லஸ்டோன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுல்தானா, சுல்தானுக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷனே கொடுக்கறது கிடையாது. எதுக்குதான் டீம்ல கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இதுல தீப்தி சர்மா 4 ஓவர், ஹாரிஸ் 2-3 ஓவர், சாரி அப்புறம் சினல் ஹென்றி 4 ஓவர், எக்லஸ்டோன் 4 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை தான் சுல்தானா, காந்தி கவுட், ஹாரிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவங்க பவுல் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சுல்தானாவுக்கு பெஸ்டா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. இந்த மேட்ச் மினிமம் அவங்களுக்கு ஒரு 3 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அவங்களோட எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியும். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணிருந்தாங்க. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் தான் இல்ல, 1 ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க, 6 ரன் சம்திங் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆப்ஷன் உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்ல. அந்த மாதிரி தான் எதுக்கு தீப்தி சர்மா இந்த மாதிரி ஆப்ஷன் பண்றாங்க தெரியல. ஒரு நல்ல பவுலருக்கு நல்ல டேன் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து இவங்க கொடுக்குற ஆப்ஷனுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத சுல்தானாட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கிராந்தி கவுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1ங்கிறது 2 விக்கெட் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு கிராந்தி கவுட பொறுத்த வரைக்கும்.
அடுத்ததா ஆர்சிபியில ஸ்மிருதி மந்தனா, டேனி வியாட் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வைஸ்ல பார்க்கும்போது செகண்ட் பேட்னா கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு கேப்டன் கேப்டனே கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட்னா அவங்க நீங்க 50 ஆப்ஷன் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் ஆப்ஷன். பட் ஸ்மால் லீக்ல நம்ம ட்ரை பண்ணும் போது அதில் ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸ்மிருதி மந்தனாவை நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன் கொடுத்து தான் ஆகணும். ஆனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது நான் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா தான் நம்ம எடுக்க போறோம். அப்படி இருக்கும்போது ஸ்மிருதி மந்தனா செகண்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஒன்னு கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா பிளேயரா வந்திருப்பாங்க. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ல இருந்து ஒரு 30 பிளஸ் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும். டேனி வியாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கரெக்டா அந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிடறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேனி வியாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலிஸ்பெரி போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். ராகிவ் பிஸ்ட் கிராண்ட் லீக் பிக்கா வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்மால் லீக்கு சேஃபா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர். கிராண்ட் லீக் கண்டிப்பா ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். கனிகா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஜார்ஜா பேகம் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிம் கார்ட் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கிம் கார்ட பொறுத்த வரைக்கும். சினேரானாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எக்டா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா எக்டா பெஸ்ட் வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியும். ரேணுகா சிங் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு, பட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர் இருந்து நம்ம 2ங்கிறது 3 கூட விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 1 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதனால அவங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா எலிஸ்பெரி ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தமான பிளேயரா வந்திருப்பாங்க. அது யூபி வாரியர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஹாரிஸ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், தீப்தி சர்மா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த 2 பேர் யார் வேணும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சினல் ஹென்ரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜார்ஜா போல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஜார்ஜா பேர்கம் கூட நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.